ஒற்றை விதையில் தொடங்கும் விவசாயம் ஒரு வார விற்பனைக்கு செல்லும் மாயம். நவீன தொழில்நுட்பத்தில் மரபணு மாற்றம், நல்லொட்டு ரகமிருக்க கலப்பினம் எதற்கு? அடி காட்டுக்கு, நடு மாட்டுக்கு, நுனி வீட்டுக்கு. அறிவியல் அறிவோம் புரட்சியை தவிர்த்து, மண்ணுக்கு உயிரூட்டி மனிதத்திற்கு உணர்வூட்டு. மானுடமே நஞ்சில்லா விவசாயம் பழகிடு. நான் ஷா அல்மிரா. இன்று நம் நாட்டின் முதுகெலும்பான விவசாயம் குறித்தும், குறிப்பாக இயற்கை விவசாயத்தின் இன்றியமையாமை குறித்தும் பேச வந்துள்ளேன். ரசாயன உரங்கள் இன்றி நஞ்சில்லா உணவை விளைவிக்கும் பாரம்பரிய முறைக்கு நாம் திரும்புவது ஏன் அவசியம்? இயற்கை விவசாயம் என்பது செயற்கை உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் ஆகியவற்றை முற்றிலும் தவிர்த்து இயற்கை உரங்களான மண்புழு உரம், தொழு உரம் மற்றும் ஜீவாமிர்தம் போன்றவற்றை மட்டுமே பயன்படுத்தி வேளாண்மை செய்வதாகும். இது வெறும் சாகுபடி முறை மட்டுமல்ல, இது சுற்றுச்சூழல், மனித ஆரோக்கியம் மற்றும் மண்வளம் ஆகிய மூன்றையும் சமநிலையில் பேணும் ஒரு வாழ்வியல் முறை. இயற்கை விவசாயத்தின் நன்மைகள். மனித ஆரோக்கியம். இயற்கை முறையில் விளைந்த உணவுகளில் சத்துக்கள் அதிகம், சுவை அதிகம். பூச்சிக்கொல்லி நச்சுகள் இல்லாததால் புற்றுநோய், நீரிழிவு போன்ற நோய்களின் அபாயம் குறையும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. மண் வளம் மேம்படுகிறது. மண் அரிப்பு தடுக்கப்பட்டு மண்ணில் உள்ள நன்மை செய்யும் உயிரினங்கள், அதாவது மண்புழுக்கள் பாதுகாக்கப்படுகின்றன. நிலத்தடி நீர் மாசுபடுவது தடுக்கப்படுகிறது. பல்லுயிர் பெருக்கத்துக்கு உதவுகிறது. விவசாயிக்கு லாபம். ரசாயன உரங்கள் வாங்கும் செலவு குறைகிறது. விளைபொருட்களுக்கு சந்தையில் நல்ல விலை கிடைக்கிறது. சவால்களும் தீர்வுகளும். ஆரம்ப காலத்தில் விளைச்சல் சற்று குறையலாம். ஆனால் மண்ணின் வளம் அதிகரிக்க அதிகரிக்க விளைச்சல் நிலையானதாகவும் இருக்கும். இது உடனடி லாபத்திற்கான பாதை அல்ல, மாறாக நம் எதிர்கால சந்ததியினரின் ஆரோக்கியத்திற்கான சிறந்த முதலீடு. நம் முன்னாள் மக்களின் குடியரசுத் தலைவர் திரு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இயற்கை விவசாயம் பற்றி, இயற்கை விவசாயம் செய்வோம், சுற்றுப்புற சூழலை காப்போம், எதிர்கால சந்ததியினருக்கு ஆரோக்கியமான பூமியை பரிசளிப்போம் என்று கூறியுள்ளார். இயற்கை விவசாயம் என்பது வியாபாரம் அல்ல, வாழ்க்கை முறை என்ற நம் நம்மாழ்வாரின் சொல்லிற்கிணங்க, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில், உயரும் உன்மதிப்பு அயல் நாட்டில், கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி, இயற்கை விவசாயி. ஒவ்வொரு தனி மனிதனும் விவசாயிகள் மற்றும் நுகர்வோர் என்ற முறையில் இயற்கை விவசாயத்தை ஆதரிப்போம், மண்ணை காப்போம்,